பராமரிப்பு பணிக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்று வேதாந்தா நிறுவனம் தரப்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்க முடியாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மதன் நம்முடன் இணைகிறார். மதன், வேதாந்தா நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு என்ன? எதன் அடிப்படையில் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? இந்த மனுவால் தள்ளுபடி செய்யப்படவில்லை. அதாவது நீதிபதி தரப்பு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார்கள். அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் திறக்க வேண்டும் என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில், அதாவது ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி அந்த வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் நிர்மல் குமார் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு கடந்த முறை ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது வேதாந்தா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் கடந்த 1996ஆம் ஆண்டு முதலே ஸ்டெர்லைட் ஆலை அமைக்கப்பட்டது முதல் அரசியல் கட்சிகள் பல போராட்டம் நடத்தியுள்ளார்கள். ஆலையை மூட வேண்டும் என்று பல நீதிமன்ற உத்தரவுகள் ஸ்டெர்லைட் சந்தித்துள்ளது. அதே போல மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி பெற்றுதான் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார்கள். மேலும் தூத்துக்குடியில் இயங்கி வரும் அனல் மின் நிலையம் உள்ளிட்ட 7% சல்பர் டை ஆக்சைடு வெளியேற்றும் நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை 1% மட்டுமே இது போன்ற வெளியேற்றுவதாக தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் நாட்டின் தாமிர தேவையில் 38% பூர்த்தி செய்யும் இந்த ஆலையில் 40,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பை பெற்று வருவதாகவும் 2,000 கோடி ரூபாய் வரியாக செலுத்தப்பட்டு வருவதாக அவர் விளக்கமளித்தார்கள். தற்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கு ஆலை பற்றி எந்த ஒரு தொழில்நுட்பம் அறிவும் இல்லாததால் அங்கு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புள்ளதால் ஆலையை பராமரிப்பதற்கு தங்கள் நிறுவனத்திற்கே அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு, அதாவது ஸ்டெர்லைட் ஆலை தொடங்க வேதாந்தா நிறுவனம் செய்த 3,000 கோடி ரூபாய்க்கு மேல் அவர் ஏற்கனவே லாபம் நீட்டிவிட்டார்கள். மேலும் ஆலையால் 28,000 சதுர அடி நிலத்தடி நீர் மாற்றிருந்தால் ஆலை மூடப்பட்டதாக விளக்கமளித்தார்கள். மேலும் பராமரிப்பு பணியின் போது எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாது என்ற உறுதியளித்ததுடன் அது போன்று எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றால் அதற்கு தமிழக அரசே பொறுப்பேற்கும் என்றும் உறுதியளித்தார்கள். இதையடுத்து தொடர்பாக ஒரு விளக்கமான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கானது இன்று மீண்டும் இதே அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வைகோ உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த வழக்கில் தங்களையும் இடைமனுதாக சேர்க்க வேண்டும். இந்த வழக்கில் அவருக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலையை பராமரிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது, ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி வழங்கக்கூடாது, தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க அனுமதி வழங்க வேண்டும் என்று 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இது தொடர்பாக ஸ்டெர்லைட் ஆலை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே தொடர்பாக பல்வேறு வழக்குகளில் அனைவர் தரப்பு வாதம் நிறைவேறிவிட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று தங்களுக்கு உத்தரவிட்டதால் தங்கள் தரப்பில் இருந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் வைகோ உள்ளிட்ட யாரையும் இடைவெளியாக அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இது தொடர்பாக எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதி உத்தரவிட்டார்கள், மறுப்பு தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது ஸ்டெர்லைட் ஆலை மூடிய பிறகு தற்போது உள்ள, அதாவது சுற்றுச்சூழல், குடிநீர் தரம் மற்றும் சுகாதாரம் உயர்ந்துள்ளதா என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தற்போது ஒரு அறிவுறுத்தலை தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை பொறுத்தவரைக்கும் தற்போது அங்குள்ள பராமரிப்பு பணிகள் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் அங்கு ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்றால் 1000 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான பொருட்கள் பாழாகிவிடும் என்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தற்போது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளதாகவும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஆலயத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த விருதை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதிகள் தற்போது உள்ளது போலயே அந்த ஸ்டெர்லைட் ஆலை தமிழக அரசை பராமரிக்கும் என்று தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணை ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்கள். விஷ்ணு, நன்றி மதன், உங்களுடைய தகவல்களுக்கு. ஸ்டெர்லைட் ஆலையை பராமரிப்பிற்காக தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று வேதாந்தா தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் அதற்கு அனுமதி வழங்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்டோம்.